எல்லாம் ஏதாவது நடக்கும்னு தான் உன்னை வெங்கடேசன் மாமாவை பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். இனிமே உன்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் நம்மள இவ்வளவு நடந்தும் ஏன் என்கிட்ட சொல்லல? எதுக்கு மாமா சொல்லணும்? இவங்க யாரு உங்களுக்கு? அண்ணாமலை. பின்ன என்ன மாமா? ஏதோ ஒரு காலத்துல ஒருத்தர் விரும்புனீங்க. உங்களை அவங்க சரியா புரிஞ்சுக்கல. 2 பேருக்கும் செட் ஆகலன்னு பிரிஞ்சிட்டீங்க, அவ்வளவுதான். மத்தபடி அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இனிமே அவங்கள பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும்? அண்ணாமலை, எல்லாம் தெரிஞ்ச நீ இப்படி பேசுற? ஆமா மாமா, முன்னாடி வேணா நீங்க அவங்கள விரும்பி இருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. லீலாவதி அக்கா உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு லக்ஷ்மிய பத்தி தெரிஞ்சா என்ன ஆகும்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு வேணா லக்ஷ்மி முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு என் அக்கா தான் முக்கியம். அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. லக்ஷ்மி உங்க வாழ்க்கையில திரும்ப வரக்கூடாது. அவங்களால என் அக்கா சந்தோஷத்துக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. லக்ஷ்மிய நான் பாத்துக்கிறேன். எப்படி இத்தனை வருஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது மாமா. இருந்தாலும் லீலாவதி அக்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. ப்ளீஸ், அக்காவை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த விஷயத்த இதோட மறந்துருங்க. இனிமே இங்க வர்றதோ லக்ஷ்மிய பாக்குறதோ வேண்டாம். லக்ஷ்மி நல்லா இருப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க நிம்மதியா போங்க. நீங்க மாத்திரைய போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோங்க. வாய் தரங்க. இந்தாங்க. ஏங்க வேண்டாம் சொல்றேன்ல. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? மனுஷனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா? ஏன் இப்படி நோய் நோய்ங்கிற? இந்த மாத்திரையை போட்டு நான் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? தள்ளு. இது என்ன என்னைக்கும் இல்லாத புது பழக்கம்? அக்கா கிட்ட எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? உங்களுக்கு உங்க மேலேயே இருக்கிற கோவத்தை எதுக்கு ஒண்ணுமே தெரியாத அக்கா மேல காட்டுறீங்க? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? எப்பவுமே உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு உங்களுக்காக அக்கறைப்படுறத தவிர அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அக்கா குழந்தை மாதிரி உங்களையே சுத்தி சுத்தி வராங்க. நீங்க அவங்க மேல கோவப்படுறதுனால உள்ள அவங்க குழந்தை மாதிரி அழுதுட்டு இருப்பாங்க. லக்ஷ்மிய அந்த நிலைமையில பார்த்தது என்னால தாங்கிக்க முடியல. அவ அப்படி கஷ்டப்படுறதுக்கு நானும் தானே காரணம். இது எதுக்குமே நீங்களோ நானோ காரணம் இல்ல. விதிதான் மாமா. சில விஷயத்த நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல நாம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. லக்ஷ்மிக்காக இவ்ளோ யோசிக்கிற நீங்க அக்கா மேல கோவப்படுறது நல்லா இல்ல. போங்க, போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க. போங்க மாமா, போங்க. ஐயோ அண்ணே, ஓகேவா? நீ சாரிங்க,
வருண் தெரியாம கையெடு. உனக்கு விளையாட தெரியுமா தெரியாதா? இப்படிதான் போறவங்க வரவங்க முகத்தால அடிச்சு விளையாடுவியா? இல்லங்க, காத்துல கொஞ்சம் வேகமா அடிச்சதுனால உங்க மேல வந்து விழுந்துடுச்சு. நீ தெரியாமலாம் அடிச்சிருக்க மாட்ட, வேணும்னே தான் அடிச்சிருப்ப. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை எதுக்கு நான் அடிக்க போறேன்? நிஜமாவே தெரியாம தான் நடந்துச்சு, மன்னிச்சிருங்க. இப்ப நீ பேட்மிண்டன் ஆடலன்னு யார் கேட்டா? ஏ அருவி, உனக்கு விளையாட வேற ஆளே கிடைக்கலையா? போயும் போய் இவ கூட விளையாடிக்கிட்டு இருக்க. உனக்கு படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? போய் படி. இல்லண்ணே, எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் இங்க விளையாட வந்தேன். சொல்றத கேளு, போ. சாரி அண்ணி. ஏங்க, எதுக்குங்க இப்ப நீங்க அருவியை திட்டி அனுப்பி விட்டீங்க? இப்ப நான் எப்படி விளையாடுறது? குழந்தையா நீ விளையாடுறதுக்கு? ஏங்க, குழந்தைங்க மட்டும்தான் பேட்மிண்டன் விளையாடணுமா என்ன? எங்க போறீங்க? ஒண்ணு அருவியை வந்து என் கூட விளையாட சொல்லுங்க, இல்ல நீங்க வந்து விளையாடுங்க. இப்போ நான் விளையாடியே ஆகணும். ஆமா, இப்ப நீ விளையாடி அப்படியே நேஷனல் சாம்பியன் ஆக போற. தள்ளி போ. என்ன விளையாட விடாம பண்ணிட்டு போறீங்க? இருங்க பாத்துக்கிறேன். ஏய், ஒரு நிமிஷம். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், பைத்தியமா நீ? இந்த நேரத்துல யாராவது செடிக்கு தண்ணி ஊத்துவாங்களா? ஆள் வரது கூட தெரியாம இப்படி மேல தண்ணி அடிச்சிட்டு இருக்க. நான் கவனிக்கலங்க. எப்படி பேட்மிண்டன்ல கவனிக்காம அடிச்ச மாதிரி அடிக்கிறியா? அப்போ தெரியாம தான் அடிச்சேன், இப்ப தெரிஞ்சுதானே அடிச்சேன். என்ன கடுப்பேத்தணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, என்ன பண்ணுவீங்க? உஷ்ஷு, ஏய், வருண் வேண்டாம். நில்லு, நில்லு. ஏய், ஐயோ.